ஒன்று யோவான் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வாக்கியம். இயேசுவே இறைமகன் என்று கடவுள் இணைந்திருக்கின்றார் நாம் பார்க்கின்றோம். இயேசுவே இறைமகன் என்று ஏற்று அறிக்கை இடுபவரோடு தெய்வம் இணைந்திருக்கின்றார். அப்போ ஒரு 2 விஷயங்கள் நாம் பார்க்க வேண்டும். இயேசுவே இறைமகன் ஒன்று. இந்த இறைமகன் இயேசு கிறிஸ்து இறைமகன் என்பதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். 2. மூன்றாவது ஏற்றுக்கொள்ள மட்டும் பத்தாது, மூன்றாவது என்ன செய்ய வேண்டும்? அதை அறிக்கையிட வேண்டும். அப்படி செய்கிற சமயத்தில் 3ஆம் விளைவு என்ன வருகிறது? அவர் உன்னோடு இணைந்திருப்பதை நாம் காண்கின்றோம். மக்கள், இது சாதாரண வார்த்தை அல்ல. இயேசுவின் திருத்தத்தை நாம் கொண்டாடுகிற சமயத்தில் நம்முடைய குடும்பங்களுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் என்ன கற்றுக் கொடுக்கின்றோம்? அடுத்த வர தலைமுறைக்கு நாம் என்ன எடுத்து செல்கின்றோம்? என்ன விசுவாசத்தை நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றோம்? இயேசுவை பற்றியுள்ள அறிவு என்ன நாம் கொடுத்திருக்கின்றோம்? இப்போ கால சூழலில் இதோ அந்த விசுவாச வாழ்க்கையானது மிகவும் பின்தங்கி போய் கொண்டிருப்பதையும், உலகத்தின் மீது உள்ள ஆர்வம், உலக போக்கில் உள்ள ஆர்வம் கடந்து வருவதையும், ஏனோ தானோ என்ற ஒரு வாழ்க்கை, அருட்சாதனம் இல்லாமல் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையானது இதோ இப்போது கடந்து வந்து கொண்டே இருக்கிறது. அது நாம் பார்க்கின்றோம். நம்முடைய குடும்பத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவர்கள் கேட்கிற கேள்விகளுக்கும் எங்கள் குடும்பத்தில் உள்ள அங்கத்தினருக்கு பதில் சொல்ல முடியாத சூழல் வந்த காரணத்தினால் ஏனோ தானோ எப்படி வேணால் போகட்டும் என்று சொல்லியும், அருட்சாதனம் வெறும் ஒரு சடங்காக மாற்றியும், ஏதோ நமக்கு தேவைப்படுகிறது, திருமணத்துக்கு நமக்கு தேவைப்படுகிறது, அது அந்த ஒரு சர்டிஃபிகேட்டுக்கு நமக்கு தேவைப்படுது என்ற எண்ணத்தில் அது போய்கொண்டிருக்கின்றது. மக்களே, ஃபஸ்ட்டு நீங்களும் நானும் உறுதியோடு இருப்போம். நீங்களும் நானும் உறுதியோடு இருந்து கொண்டு மற்றவர்களுக்கு நாம் அறிக்கையிடுகிற சமயத்தில் எதை நாம் அறிக்கையிட வேண்டுகின்றோம், எப்படி நாம் அறிக்கையிட வேண்டும் என்பதை நாம் அது பார்த்துக்கொள்வோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்போ இயேசுவை இறைமகன் என்று சொல்கிற பொழுது அங்கே என்ன வருகிறது? இனி இயேசு இறைமகன் என்றால் அவர் மனிதன் இல்லையா? கத்தோலிக்க திருச்சபை சொல்லித் தரத்துன்றது என்ன? இயேசு கிறிஸ்து 100% மனிதனும் 100% கடவுளும். அப்போ இதுக்கு வார்த்தை உண்டா? எங்கள் ஃபஸ்ட்டு இப்போ எடுத்துக்கொள்ளுங்கள். இயேசுவை இறைமகன் என்பது கடவுளுடைய மகன், அவர் கடவுள் என்பதற்கு அங்கே நாம் வாசிக்கிறோம். எங்கே நாம் வாசிக்கிறோம்? எடுத்து படிங்கள். இதே தான் இல்லையா? 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம். இயேசு தான் மெஸ்ஸியா. அப்போ மெஸ்ஸியா என்றால் யாரு? தெய்வத்துடைய மகன் இல்லையா? கடவுளுடைய மகன் மெஸ்ஸியா. அப்போது 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம். இயேசு தான் மெஸ்ஸியா என்று நம்புவோர் அனைவரும் கடவுளிலிருந்து பிறந்தவர்கள். மீண்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வாக்கியம். இயேசு மெஸ்ஸியா அல்ல என்று மறுப்போரை தவிர வேறு யார் பொய்யர்? அப்போ இயேசு மெஸ்ஸியா என்று ஏற்றுக்கொண்டு வாழ்கிற அத்தனை பேரும் யாரு? உண்மை உள்ளவர்கள். அப்போ இயேசு தான் மெஸ்ஸியா என்பதற்கு நம்ம தெளிவாகிறது. அப்போ இயேசு கடவுள் என்பதும் அங்கே வருகிறது. இனி இயேசு மனிதன் என்பதற்கு எங்கே வார்த்தை? எடுத்து படிங்கள். ரோமியருக்கு திருமுகம் 1ஆம் அதிகாரம். ரோமியருக்கு திருமுகம் 1ஆம் அதிகாரம் 2, 3, 4. நற்செய்தியை தருவதாக கடவுள் தம் இறைவாக்கினர் வழியாக ஏற்கனவே திருமறை நூலில் வாக்களித்திருந்தார். இனி அடுத்தது அவருடைய மகனை பற்றியதாகும், மனிதர் என்னும் முறையில் தாவீதின் வழி மரபினர். அப்போ அவர் ஒரு மனிதனர். இனி அடுத்த வார்த்தை, தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட நிலையில் வல்லமை உள்ள இறை மகன். அந்த இறை மகன் தான் மனிதனாக இருக்கின்றார். இனி அவர் பேர் என்ன? இவர் இறந்து உயிர் தெழுந்ததால் இந்த உண்மை நிலைநாட்டப்பட்டது. இவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்து 100% மனிதன் என்பதற்கு இதை வார்த்தை நமக்கு இருக்குது. மீண்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். எபிரேயருக்கு எழுதிய திருமுகம், எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 1ஆம் அதிகாரம். எபிரேயர் திருமுகம் 1ஆம் அதிகாரம் படிங்கள். 1, 2, 3. பலமுறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாகிய நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள். அப்போ இறைவாக்கினர் வழியாகவும் பல நிகழ்வுகள் வழியாக நம்மோடு மக்களிடம் பேசிய கடவுள். எப்படி பேசினார்? மோய்சனிடத்தில் தெய்வம் எப்படி பேசினார்?
முட்புதர்கள் வழியாக, இல்லையா? அப்போ பல விதத்தில் தெய்வம் உரையாடி கொண்டிருக்கின்றார். அப்படி உரையாடின தெய்வம் அடுத்த வார்த்தை இந்த இறுதி நாட்களில் தன் மகன் வழியாக நம்மோடு பேசியுள்ளார். யார் அந்த மகன்? இயேசு கிறிஸ்து. அடுத்த வார்த்தை, இவரை எல்லாவற்றுக்கும் உரிமையாளர் ஆக்கினார். இவர் வழியாக உலகங்களை படைத்தார். இவரை எல்லாவற்றுக்கும் உரிமையாளராக ஆக்கினார். இவர் வழியாக உலகங்களை படைத்தார். அதுக்கு என்ன ஆதாரம் உண்டு? மத்தேயு நற்செய்தி 28ஆம் அதிகாரம். மத்தேயு நற்செய்தி 28ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? இனி 16வது வாக்கியம். மலைக்கு சென்றார்கள். அடுத்தது, அங்கே அவரை கண்டு பண்ணதாக சிலரோ ஐயமுற்றார்கள். அடுத்தது, இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. நாம் படித்தோம் இல்லையா? சர்வ அதிகாரம் கொடுக்கப்பட. அப்போ விண்ணிலும் மண்ணில் எல்லா அதிகாரமும் எனக்கு தரப்பட்டிருக்கின்றன. அடுத்தது, நீங்கள் போய் எல்லோரையும் என் சீடர் ஆக்குங்கள். அப்போ பார்க்குற போது அவன் சீடர் ஆக்குங்கள் அல்ல, என் சீடர் ஆக்குங்கள். அப்போ உரிமையோடு அங்கே பார்ப்பது என் சீடர், அதான் தெய்வம் என்பது நாம் பார்க்கின்றோம். இன்னும் மீண்டும் எடுத்து படியுங்கள். யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம். யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 18ஆம் வாக்கியம். கடவுளை யாரும் என்றுமே எங்கே கண்டதில்லை. காரணம் என்ன? அவருக்கு உருவம் இல்லை. உருவம் இல்லாத தெய்வத்தை எப்படி நாம் பார்க்க முடியும்? அடுத்த வார்த்தை, தந்தையின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவரும் கடவுள் தன்மையும் கொண்டவருமான ஒரே மகனே அவர் விடுதல். அவ 3 காரியங்கள். தந்தையின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவர். யார் அது நெஞ்ச நெருக்கமானவர்? இயேசு கிறிஸ்து. கடவுள் தன்மை கொண்டவர் யாரு? இயேசு கிறிஸ்து. இனி ஒரே மகன் யாரு? இயேசு கிறிஸ்து. அப்படி என்றால் கடவுள் தன்மையும் கொண்ட தந்தையின் நெஞ்சத்திற்கு நெருக்கமான இயேசு கிறிஸ்து, கடவுள் தன்மையை கொண்டவரான இயேசு கிறிஸ்து, ஒரே மகனாகிற இயேசு கிறிஸ்து அவரை வெளிப்படுத்துகிறார். யாரை வெளிப்படுத்தி இருக்கின்றார்? உருவம் இல்லாத தெய்வத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். அப்ப இயேசுவை பார்த்தால் நாம் யாரை பார்க்கின்றோம்? பிதாவாய் தெய்வத்தை நாம் பார்க்கின்றோம். கொலோசியர் திருமுகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வாக்கியம். கொலோசியர் திருமுகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வாக்கியம். அவர் கற்புலனாகாத கடவுளுடைய சாயல். அவருங்கிறது யாரு? இயேசு கிறிஸ்து. கண்ணுக்கு புலப்படாத கடவுளுடைய சாயல். அப்ப இயேசுவை பார்த்தால் நாம் யாரை பார்க்கின்றோம்? பிதாவாய் தெய்வத்தை. அப்ப இயேசு கிறிஸ்து மனிதனாக இருப்பதும் இயேசு கிறிஸ்து கடவுளாக இருப்பதும் இதுவும் நாம் பார்க்கின்றோம். அப்ப மக்களுக்கு நீ நானும் கற்றுக் கொடுக்க வேண்டியது என்னவென்று, எடா அவர் மனிதன் மட்டும் இல்லடா, அவர் கடவுளும் கூட. எடா அவர் கடவுள் மட்டும் இல்லடா, அவர் மனிதரும் கூட. அப்போ இயேசு கிறிஸ்து 100% கடவுளும் 100% மனிதனும். இந்த 100% மனிதனாக வாழ்ந்த இயேசு கிறிஸ்து பாவம் செஞ்சு வாழ்ந்தாரா? பாவம் இல்லாமல் வாழ்ந்தாரா? பாவம் இல்லாமல் தானே. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்கின்ற சமயத்தில் பாவம் இந்த உலகத்தில் இருந்ததா? இருந்தது இல்லையா? அப்போ ஒரு மனிதன் பாவ உலகிலே, பாவம் நிறைந்த சூழலிலே பாவம் இல்லாமல் வாழ முடியும் என்பதற்கு இயேசு என்ன செய்திருக்கின்றார்? வாழ்ந்து காட்டியிருக்கின்றார். அதுக்கு எங்கே ஆதாரம் உண்டு? எங்கே ஆதாரம் உண்டு? எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம். எபிரேயர் 4:15-16. ஏனெனில் நம்முடைய தலைமை குரு நம்முடைய வலுவின்மையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல, மாறாக எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர், எனினும். அப்போ அந்த எல்லா வகையிலும் நம்மை போல என்றால் யாரு? நம்மை போல மனிதர்கள் போல. அப்போ மனிதர்கள் போல சோதிக்கப்பட்டவர், எனினும் பாவம் செய்யாதவர். அப்போ இயேசு கிறிஸ்து எல்லா வகையிலும் சோதிக்கப்பட்டார், ஆனால் பாவம் செய்யவில்லை. எல்லா வகைன்னு சொல்லிக்கும் போது என்ன அர்த்தம்? உனக்கும் எனக்கும் என்னெல்லாம் வகைகள், எல்லா வகையிலும் தெய்வத்துக்கு வந்திருக்கு இல்லையா? அப்போ வருகிற சமயத்தில் பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம் என்னவென்று, ஏடா இந்த உலகத்தில், பாவம் நிறைந்த உலகத்தில் பாவம் இல்லாமலே வாழ முடியும். சோதனை வரும், அந்த சோதனை ஜெயிக்கக்கூடிய சக்தி ஒன்று உண்டு. யாரு ஜெயித்திருக்கிறார் பார், அவரை நீ பாரு. யார் அவர்? இயேசு கிறிஸ்து. அப்போ பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தில் நீ நானும் அடையாளப்படுத்த வேண்டிய நபர் யாரு? வேறு யாருமல்ல, 100% மனிதனாக வாழ்ந்த இயேசு கிறிஸ்துவை தான் அடையாளப்படுத்த வேண்டும்.
ஆனால் இன்று நம்ம மக்கள் சொல்கிற வார்த்தை என்பது என்ன? அவரால் வாழ முடியாது, நம்மளாலாம் வாழ முடியாது, மனிதனால் இப்படி இருக்க முடியாது, அதெல்லாம் சாத்தியம் இல்லை, அதெல்லாம் நடைமுறை வாழ்க்கைகள், அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக இல்லை என்று சொல்லி கொண்டு போகிறார்கள். இதுதான் பிசாசுடைய பேச்சு. நம்மளால் வாழ முடியும் என்பதற்கு தெய்வம் வாழ்ந்து காட்டியிருக்கின்றார். அப்போ நீ நானும் பார்க்க வேண்டிய ஒரே நபர் யாரு? இயேசு கிறிஸ்து. அப்படி அவர் காட்டின வழியில் வாழ்கிற சமயத்தில் மக்களே, நிச்சயமாக நமக்கு அங்கே என்ன கிடைக்கும்? சிலுவை உண்டு. இயேசுவை போல நீ வாழ்கிற என்றால் உனக்கு அங்கு சிலுவை நிச்சயம் விடும். அந்த சிலுவை யார் வழியாக? உன் குடும்ப அங்கத்தினர்கள் வழியாக தான் வரும் ஒழிய மூன்றாவது மனிதர் வழியாக வராது. நீ யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாயோ அவன் அவள் மேல் வழியாகத்தான் கடந்து வரும். ஆனால் தான் இயேசு என்ன செய்தார்? அவர்களையும் மன்னிக்கின்றார். பாதம் கழுவுற சமயத்தில் நீங்கள் என்னை ஆண்டவர் என்னும் போதகர் என்று சொல்கிறீர்கள், உண்மைத்தான். அப்படி என்றால் ஆண்டவரும் போதகரமான நான் உங்களை மன்னித்தேன் என்றால் நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? மன்னிக்க வேண்டியதானே. நீங்கள் மன்னித்து இயேசுவை காட்டி கொடுக்கிறவன் வேறு யாரில் கூடையே இருந்தவன், சாப்பிட்ற சமயத்திலேயே கூட இருந்தவன். நான் வாசிக்கிறோம் இல்லையா? லூக்கா நற்செய்தி 22ஆம் அதிகாரம் 21ஆம் வாக்கியம். லூக்கா நற்செய்தி 22ஆம் அதிகாரம் 21ஆம் வாக்கியம். பார்த்தீங்களா? என்னை காட்டி கொடுப்பவன் எங்கே இருக்கின்றான்? என்னோடு என் பந்தியில் என்ற அர்த்தம் விருந்து. சாப்பிடுகிற போது என்னது? உரிமையோடு தானே அங்கே இருக்கின்றோம். அப்போ என் காட்டி கொடுக்கிறவன் என் கூடத்தான் இருக்கின்ற ஒழிய மூன்றாவது மனிதன் அல்ல. இனி அடுத்த வார்த்தை இயேசு வேதனையோடு சொல்வார். அடுத்த வார்த்தை, மானிட மகன் தமக்கென்று குறிக்கப்பட்டபடியே போகிறார், ஆனால் ஐயோ அவரை காட்டி கொடுக்கிறவனுக்கு கேடு என்றார். அடுத்த வார்த்தை, யார் என்று தங்களுக்குள்ளே கேட்க தொடங்கிவிட்டார்கள். யாருன்னு தெரியவில்லை, இயேசுக்கு தெரியும். தெரிந்தவுடனே இயேசு என்ன செய்கின்றார்? இதோ அந்த யூதாசை அந்த இடத்தை விட்டு வெளியே துரத்தி விடுகிறாரா? நீ என் கூட்டத்தில் இருக்க வேண்டிய வெளியே துரத்துறாரா? இல்லை, கூட்டத்திலே இருந்து வைக்கின்றார். இருந்துட்டு அவனுக்காக ஜெபிக்கின்ற தெய்வம். மக்களே, நம்முடைய கூட்டத்திலேயே நல்ல ஒரு வாழ்க்கை, நீ தெய்வத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை வாடுகிற சமயத்தில் நம் கூட இருக்கிற குடும்ப அங்கத்தினர்கள் தான் நமக்கு எதிராக போவார்கள். அப்படி போகிற சமயத்தில் அவர்களை வெளியே துரத்துவதற்காக அல்ல, அவனுக்காக நீ ஜெபம் செய். உன் கணவனே மனைவியாகி உனக்கு எதிராக போய் கொண்டிருப்பான், மனைவியே கணவனாகி உனக்கு எதிராக போய் கொண்டிருப்பார்கள், பிள்ளைகளே பெற்றோராகிய உங்களுக்கு எதிராக போய்கொண்டு தான் இருப்பார்கள், பெற்றோர்களே பிள்ளைகளாக உங்களுக்கு எதிராக போய்கொண்டு தான் இருப்பார்கள். அவர்கள் உமக்கு எதிராக போகிறார்கள் என்று சொல்லிக்கொண்டு நீ தெய்வத்துக்கு எதிராக போக வேண்டும் என்று அல்ல வார்த்தை. அவர்கள் எப்படி வேணா போகட்டும், நீ தெய்வத்துக்கு ஏற்றபடி வாழ்க்கை நீ வாழப்பாரு. யூதாஸ் கடவுளுடைய திட்டத்துக்கு எதிராக அவன் போய்கொண்டு இருந்தான். ஆனால் இயேசு கிறிஸ்து தெய்வ திட்டத்துக்கு ஏற்றபடியே அவர் வாழ்ந்தார். என்னவென்று அவனை மன்னிக்கின்றார், ஏற்றுக்கொள்கின்றார், அங்கீகரிக்கின்றார். இதுதான் இயேசு கிறிஸ்து செய்த வேலை. ஆனால் அந்த மன்னிப்பை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை, மன்னிப்பை அங்கீகரிக்கவில்லை. அவன் என்ன செய்கின்றான்? இயேசுவை தேடி வருவதற்கு பதிலாக அவன் போனது எங்க? கயிறை தேடி போனான். எங்க? தூக்கமாக்குறது. தெய்வம் இல்லையா அதுக்கு பொறுப்பு? இதே தவறு இங்க ராயப்பர் செய்கின்றான். ராயப்பர் செய்த பொழுது தெய்வம் அவனை மன்னிக்கின்றார், ஏற்றுக்கொள்கின்றார், அவனுக்காக ஜெபிக்கின்றார். ராயப்பர் இத கூட வருகின்றார். அவனை தெய்வம் என்ன செய்கின்றார்? முதல் பாப்பரசராக மாற்றுகின்றார், திருச்சபையின் தலைவனாக மாற்றுகின்றார். மன வருத்தம் உனக்கும் எனக்கும் தேவை, குற்ற உணர்வு அல்ல உனக்கும் எனக்கும் தேவை. மன வருத்தம் தான் ஏற்படும். குடும்பத்தில் அவனை மன்னித்து விடு, அவனுக்கு மன வருத்தம் ஏற்பட வேண்டும். குற்ற உணர்வு ஏற்பட்டது என்றால் அது அவனுடைய தவறு தான் ஒழிய நீ அல்ல அது குற்றக்காரன். மாறாக உடனே செய்வான், நேரப்பொழுது தற்கொலை செய்து கொள்வார்கள். அதுக்கு நீ எப்படி குற்றவாளியாக முடியும்? நீ ஒரு பொருள் குற்றவாளியாக இருக்க முடியாது, அது அவனுடைய தவறுகள். அப்போ நீ செய்ய வேண்டும், அவனுக்காக அந்த மன வருத்தத்தில் நீ கொண்டு வர வேண்டும். அந்த குற்ற உணர்விலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கான வழிகளை நீ கண்டுபிடிக்க வேண்டும் ஒழிய வேறு எதுவும் இல்லை. அவனை குற்றப்படுத்தாதே. பலவீனத்தோடு இருக்கின்றவனை அந்த சக்தியோடு அவனை வெளியே கொண்டு வரப்பாரு. எங்க? இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே தான் மக்களை முடியும். ஆனால் தான் தெய்வம் சொன்ன மீண்டும் வார்த்தை எடுத்து படிங்கள். எபிரேயர் திருமுகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வாக்கியம். எபிரேயர் 2:14. ஊனும் இரத்தமும் கொண்ட அப்பிள்ளைகளைப் போலவே அவரும் அதே இயல்பில் பங்கு. அவரும் என்றால் யாரு? இயேசு கிறிஸ்து மனித இயல்பில் பங்கு பெறுகின்றார். உன்னை மென்னையும் போலவே இயேசு கிறிஸ்து மனிதனாக வருகின்றார். அடுத்த வார்த்தை, இவ்வாறு சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த அலகையை சாவின் வழியாகவே அவர் அழித்து விடுகின்றார். அப்போ சாவின் மேல் ஆற்றல் கொண்டது அலகை எப்படி? இதை மரணத்தின் மேல் அதிகாரம் கொண்டது இயேசு. அதே சாவு வழியாகவே பிசாசு ஜெயிக்கின்றார். அதுதான் சிலுவை, அதான் சிலுவை. ஆனால் தான் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது, சிலுவை என்பது வெற்றியின் அடையாளம், அது அவமானத்தின் அடையாளம் அல்ல.
சிலுவை என்பது தோல்வியின் அடையாளம் அல்ல, அது வெற்றியின் அடையாளம். பிள்ளைகளுக்கு சிலுவையை எடுத்து கொடு. கடையில் நீ பிஸ்னஸ் நடத்துகிறாயா, பாடுபடு சுரூபத்தை எடுத்து வை. மாறாக அது வச்சா கஷ்டம் வரும் என்று அல்ல, பாடுபடு சுரூபத்தை எடுத்து வை. மற்ற படங்கள் அல்ல, நீ வைப்பது புனிதருடைய படங்கள், மற்ற படங்கள் நீ வைத்துக் கொண்டிருக்கின்றாய். பாடுபடு சுரூபத்தை தூக்கி போட்டு விடுகின்றாய். கேட்டால் ஐயோ துன்பம் வரும் என்று மக்கள் அல்ல, பாடுபடு சுரூபத்தை தூக்கி வை. பிஸ்னஸ் நடத்துகிறியா, எடுத்து வை பாடுபடு சுரூபத்தை. அதுதான் உனக்கும் எனக்கும் சக்தியை தரும். அந்த பாடுபடு சுரூபத்தின் கண்களை பதியவை, இதோ உனக்கு விடுதலை கிடைக்கும். அதுதான் வார்த்தை நான் வாசிக்கிறோம் இல்லையா? எபிரேயர் திருமுகம் 12ஆம் அதிகாரம். எபிரேயர் திருமுகம் 12ஆம் அதிகாரம் படிங்கள். 1-2 உள்ள திருவாக்கியங்கள். எனவே திரண்டு வரும் மேகம் போல் இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க, எந்த சுமையையும் நம்மை பற்றி கொண்டிருக்கின்ற எந்த பாவத்தை உதறி தள்ளிவிட்டு நமக்கு குறிக்கப்பட்ட பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக. அடுத்தது, எனவே நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசு மீது உன் கண்களை பதியவை. இயேசு புனிதர் மீது கண்களை பதியவை, புனிதை மீது கண்களை பதியவை அல்ல, இயேசு மீது கண்களை நீ பதியவை. அடுத்த வார்த்தை, அவர் தாம் அடையவிருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இழிவையும் பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். இப்பொழுது கடவுளது அரியணையின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். சிலுவையில் பார்வையை செலுத்து, பிள்ளைகளுக்கு கற்றுக்கொடு. இந்த இறைமகன், இந்த இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய தெய்வம் என்பதை நீ கற்றுக்கொடு. அந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள், அந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடு. இதை நீ பார்க்க வேண்டும். அவர் எல்லாம் தருவார். எங்கள் இதில் ஒரு ஃபாதர் ஒருத்தர் இருக்கிற பொப்பன் மிஷன் தியானத்தில் மற்ற தியானங்கள் நாங்களுக்கு போகிற சமயத்தில் விசுவாசத்தை பற்றி எடுத்து சொல்கின்ற பொழுது அவர் சொல்கிற வார்த்தை, மக்களை பிள்ளைகளை அல்ல, பெற்றோர்கள் பிள்ளைகளை கொண்டு போவார்கள். பிள்ளைகளை கொண்டு போகிற சமயத்தில் என்னெல்லாம் கேட்குறாங்களோ, குழந்தை என்னெல்லாம் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுப்பார்கள். அந்த பிள்ளை அதெல்லாம் எதிர்பார்த்து கொண்டு நேராக ஆலயத்துக்கு வருகிறது. ஆலயத்துக்கு வந்த உடனே தான் விரும்புவதை கேட்க, ஆண்டவர் எனக்கு அது தர வேண்டும், இது தர வேண்டும் என்று அவள் கேட்குற சமயத்தில் அது கிடைக்காது. உடனே அது என்ன செய்யும்? கடவுள் மேல் கோபத்தை கொண்டு நேராக சபையை விட்டுனால போயிருக்கிறேன். இந்த ஃபார்மேஷன் எப்படி வருகிறது? பெற்றோர் பிள்ளையை கேட்பது எல்லாமே வாங்கி கொடுப்பதும் இல்லை என்ற அந்த வேதனையை பிள்ளைகளுக்கு நமக்கு கொடுப்பதில்லை. குழந்தை பருவத்திலிருந்து கொடுப்பதில்லை. இது தேவையில்லை, இது தவறு என்று காட்டி கொடுப்பதில்லை. பரவாயில்ல, அது வச்சுக்கோ, பரவாயில்ல வைத்துக்கோ, பரவாயில்ல வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு அதுக்கப்புறம் போகிற சமயத்தில் அது எதிர்பார்க்கறதுன்னு, நான் என்ன கேட்டாலும் கிடைக்கிறது. அதே சமயத்தில் ஆலயத்துக்கு வரும், நான் என்ன கேட்டாலும் எனக்கு கிடைக்கும். ஆனால் எல்லாம் கிடைக்குமா? கிடைக்காது. ஏமாற்றம் அடையும். கடைசியில் தெய்வமே இல்லை என்று சொல்லிக்கொண்டு தான் போய் நிற்கும். இதெல்லாம் வெறும் பொய் என்று இந்த உணர்வு வர காரணம் யாரு? இந்த உணர்வு காரணம் குடும்ப அங்கத்தினர்கள். நீங்களே பாருங்கள், குழந்தை பருவ ஆல்ட்ரு பாய்ஸ் ஆல்ட்ரு கேர்ள்ஸாக இருப்பார்கள். அப்படியே வாலிப பருவத்தில் வருவார்கள், நண்பர்கள் வருவார்கள். நண்பர்கள் சேர்ந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அவங்க சிந்தனையெல்லாம் மாறி போகிறது, தெய்வமே இல்லை என்று வருகிறது. அதை எப்படி நண்பர்கள் சேர்ந்த உடனே சிந்தனை எப்படி மாறும்? அப்படி என்றால் குடும்பத்தினை கொடுத்த ஃபார்மேஷன் எப்படி இருக்கின்றது? உதாரணம் எடுத்து லோக்கல் எக்ஸாம்பிளை புரிந்து கொள்ளுங்கள். இது அப்பா அம்மா, இது என்னுடைய அப்பா அம்மா என்று எல்லாருக்கும் தெரியும். அப்போ எல்லாம் சொல்லிக் கொடுக்குற அப்பா அம்மா என்று. நண்பர்கள் வருகிறார்கள், நண்பர்கள் சொன்ன உடனே இது உங்கள் அப்பா அம்மா இல்லைன்னு சொன்ன உடனே அப்பா அம்மா இல்லாமல் ஆகிவிடுவார்களா? இல்லையே. அவர்களை அடித்தாலும் உதைத்தாலும் எப்படி என்ன செய்தாலும் சரி, அவர்கள் என் தாயும் தந்தையும் தான். எப்படி உறுதியோடு நான் சொல்ல முடிகிறது? அதே மாதிரி தான் விசுவாச வாழ்க்கையில் மக்களே இந்த உறுதி உனக்கும் எனக்கும் தேவை. அது குழந்தை பருவத்திலிருந்தே அந்த உறுதி நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். எங்கே நாம் அது கொடுத்திருக்கின்றோம்? எனக்கு திருமணம் ஆகிவிட்டது, எனக்கு குழந்தை இல்லை, அதனால் தெய்வமே இல்லை என்று போய்விடுவது. அதற்காக பிஸ்னஸ் மாதிரி என்னது, பொருளை கொடுத்தால் பைசா கொடுத்தால் என்ன பொருள் கிடைத்துவிடும். அதே மாதிரி நான் 10 நாள் நொவேனாக்கு வருகின்றேன், நொவேனா வந்த உடனே எனக்கு குழந்தை வர வேண்டும். இங்கே வேளாங்கண்ணிக்கு நான் நடந்து வருகின்றேன், நடந்து வந்தால் எனக்கு குழந்தை வர வேண்டும். நான் அருள் ஆலயத்துக்கு ஒரு 9 வாரம் தொடர்ந்து நான் வருகின்றேன், எனக்கு வந்தால் எனக்கு குழந்தை வர வேண்டும். இது இறையிறக்கத்தின் ஜெபமாலை ஒரு 10 தடவை நான் ஒரு நாளைக்கு 10 நாள் நான் சொல்கின்றேன், எனக்கு குழந்தை வர வேண்டும். தான் வந்து விடுவிடும். மக்களை எந்த அளவுக்கு நீ பிஸ்னஸாக மாற்றி விடுகிறாய் என்று பார். இது எல்லாம் நீ செய்கிற இந்த பக்தி முயற்சிகள் எல்லாமே அன்பின் வெளிப்பாடாக வர வேண்டும். நீ குழந்தை தந்தாலும் தரவிட்டாலும், நான் பரீட்சையை தோற்றாலும் ஜெயித்தாலும், இல்லை என் பிஸ்னஸ் உயர்த்தாலும் தாழ்வானாலும் சரி, தெய்வமே நான் உன்னை அன்பு செய்கின்றேன், உனக்கு மட்டும்தான் முக்கியம் கொடுப்பேன். இந்த உணர்வு பெற்றோர்கள் பெரியோர்கள் நீயும் நானும் இதை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து தீர வேண்டும். இது கொடுக்கவில்லை என்றால் நீயும் நானும் தவறு செய்திருக்கின்றோம்.
தெய்வத்தை மையப்படுத்த வேண்டும். இறைமகன் என்பவன் யார்? அந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள். நீ ஏற்றுக்கொள்ள இயேசு கிறிஸ்து எப்படி? கேட்குவதெல்லாம் தருவதான் இயேசு கிறிஸ்து என்றால் அந்த இயேசு கிறிஸ்து போலியான இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து வழி அவனுக்கு ஒன்றும் கிடைக்காது. அப்படி என்றால் வாழ்க்கையில் தோல்விகள் வருகிற சமயத்தில் யூதாஸ் செய்தது போலவே நீ தற்கொலை செய்து கொண்டிருப்பாய். இன்று பலரும் விசுவாசம் வழங்கிவிட்டு போக காரணம் யாரு? கத்தோலிக்க திருச்சபை அல்ல, உன்னுடைய ஃபார்மேஷன், நீ பெற்றுக்கொண்ட கருத்து தவறானது. அப்போ இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரே ஒரு ஒன்று நாம் காலையில் பார்த்தோம் இல்லையா? தெய்வம் இஸ்ரவேல் மக்களை தேர்ந்தெடுக்க காரணம் என்பது என்ன? சொற்பமானவர்கள். அப்போ சொற்பமானவர்கள் மட்டுமல்ல, இன்னொரு காரணம் உண்டு. தெய்வம் கொடுத்த வாக்குறுதி, இதோ உங்களை நான் பெரிய இனமாக மாற்றுவேன். அந்த வாக்குறுதியை தெய்வம் அப்படியே கடைபிடித்து வருகின்றார். நான் வாசிக்கிறோம் இல்லையா? எடுத்து படிங்கள். எங்க தொடக்க நூல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1, 2, 3. மூன்று வாக்குறுதி தான் பார்க்கிறேன். உன் நாட்டில் இருந்தும் உன் இனத்தவரிடம் இருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிருக்கும் நாட்டிற்கு நீ செல். கிளியர். அப்போ 1ஆம் வாக்கியத்தில் வாசிக்கின்றோம், எந்த நாடு என்றும் தெரியவில்லை. அப்போ ஒரு நாட்டிலிருந்து உன்னை இன்னொரு நாட்டுக்கு நான் அனுப்புகிறேன், நீ இப்போ அந்த நாட்டை நீ உரிமையாக்கிக்கொள். அவ தெய்வம் எனக்கு தருகின்ற ஒரு வாக்குறுதி, நிலம். நான் வாழ்வதற்கும் நான் தங்குவதற்கும், இதோ எனக்கு உணவு உண்பதற்கும் சாப்பிடுவதற்கு எல்லாமே எனக்கு என்ன தேவை? ஒரு நிலம் தேவை, ஒரு இடம் எனக்கு தேவை. தங்குவதற்கும் என் மக்கள்லாம் ஒன்றா சேர்ந்து இருக்கிறதும் எனக்கு ஒரு தேவைப்படுகிறது. அப்போ நிலம் உனக்கு நான் வாக்குறுதி தருகின்றேன். ஒரு நாளும் உன்னை அனாதை விட மாட்டேன். நீ அங்கிங்கு சுற்றி இருக்க மாட்டாய், ஒரு இடத்தில் உன்னை உட்கார வைப்பேன். கிளியர். அடுத்த வார்த்தை 2வது வாக்கியம், உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை சிறப்புற செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய், உன்னை பெரிய இனமாக மாற்றுவேன். அப்படி என்றால் மக்கள், அப்போ உறவுகள். அப்போ பணம் மட்டும் இருந்தால் என்ன பிரயோஜனம்? எனக்கு பிள்ளைகள் வேண்டும், எனக்கு சொந்த பந்தங்கள் உற்ற உறவுகள் நண்பர்கள் வேண்டும். அப்போ உனக்காக ஒரு உறவுகளை நான் ஏற்படுத்துகின்றேன். அந்த உறவுகள் உனக்கு கீழ்ப்படிந்திருக்கும், அது நல்ல ஒரு உறவாக அது இருக்கும். இனங்களை ஏற்படுத்துகிற தெய்வம், உறவுகளை ஏற்படுத்துகிற தெய்வம். நீ அனாதை அல்ல, உன் பின்னாடியே ஒரு பெரிய வழிமரபே அங்கே இருக்கும், பெரிய இனமே இருக்கும். 2வது வாக்குறுதி. 3வது, அடுத்தது, உன்னை நான் பெரிய இனமாக்குவேன். அடுத்தது, உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன், உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன், உன் வழியாக மண்ணுலகின் மக்களிடங்கள் அனைத்தும் ஆசி பெறும். இதோ இந்த நிலமும் அந்த உறவும் தந்தை தெய்வம் உனக்கு கடைசியாக 3 என்ன தருகின்றார்? ஆசீர்வாதங்களை நமக்கு தருகின்றார். நமக்கு அந்த பிளஸ்ஸிங்கை அதை உரிமையாக்கி கொள்கின்றார். இது அப்ராமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குறுதிகள். இந்த வாக்குறுதியோடைய அர்த்தம் என்பது என்ன? இந்த வாக்குறுதி என்பது யாரு? இதை எங்கே நாம் பார்க்கின்றோம்? நேரம் முடிகிற இடம் எங்க? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவில் அது முடிகிறது. எப்படி நாம் வாசிக்கிறோம்? எடுத்து படிங்கள் 15ஆம் அதிகாரம், அதை தொடக்க நூல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 21 வரை உள்ள திருவாக்கியங்கள். சாதாரண வாக்கியம் அல்ல. அங்கு நாம் பார்க்கின்றோம் 2 கேள்வி அங்கு அப்ராஹாம் கேட்கின்றார். அந்த 2 கேள்வி. முதல் கேள்வி 2வது வாக்கியம் படிங்கள். முதல் கேள்வி, என் தலைவராகிய ஆண்டவரே, எனக்கு என்னத்தான் தருவீர்? எனக்கோ குழந்தை இல்லை, நீ என்ன செய்கின்றாய்? பெரிய இனமாக மாற்றுவேன் நீ சொன்னீரே, எனக்கு எங்க குழந்தை இல்லையே. குழந்தை இல்லாத சமயத்தில் எனக்கு எப்படி குழந்தைகள் கடந்து வரும்? எப்படி இனமாக கடந்து வரும்? முதல் கேள்வி. அந்த முதல் கேள்விக்கான பதில் தெய்வம் எங்க கொடுக்கின்றார்? படிங்க 4வது வாக்கியம். இவன் உனக்கு பின் உரிமையாளன் ஆக மாட்டான், ஆனால் உனக்கு பிறப்பவனே உனக்கு பின் உரிமையாளன் ஆவான் என்று அவருக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அடுத்த வார்த்தை, வெளியே அழைத்து வந்து வானத்தை நிமிர்ந்து பார், முடியுமானால் விண்மீன்களை எண்ணிப்பார், இவற்றைப் போலவே வழிமடரும் இருப்பார் என்றார். அது சொல்லி முடிச்ச உடனே அடுத்த வார்த்தை, அப்ரஹாம் சொன்ன வார்த்தை என்பது என்ன? அவர் நம்புகின்றார். ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? அப்ரஹாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார், அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். ஏன் என்ற கேள்வி அங்கு அப்ரஹாம் கேட்கவில்லை, எப்படி என்ற கேள்வி அங்கே கேட்கவில்லை. அங்கு அப்ரஹாம் நம்பினார். அந்த நம்பிக்கையில் ஒரு நாளும் சந்தேகம் என்பது இல்லை, சந்தேகம் என்பதில்லை. அப்ரஹாம் தெய்வம் நம்பினார். எனக்கோ குழந்தை இல்லை, நீ பெரிய இனமாக மாற்றுகிறேன்னு சொல்கின்றாயே, நான் எங்கு போவேன்? எனக்கு எதுவுமே இல்லையே என்று சொன்ன பதிலும் அப்ரஹாம் கேட்ட உடனே ஆண்டவர் விண்மீன்களை காட்டுகிறார், இது மாதிரி இருக்கும்டா என்று சொன்ன உடனே அங்கு வார்த்தை அவன் நம்பினார். அப்படி என்றால் மக்களே, நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்.
அந்த நம்பிக்கையை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் தெய்வம் சந்தோஷம் அடைகின்றார். இந்த பேச்சு அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள். யாக்கோபு திருமுகம் 1ஆம் அதிகாரம் 5-6 உள்ள திருவாக்கியங்கள். உங்களிடையே குறைவான ஞானம் உள்ளோர் கேட்கட்டும். அடுத்தது கொடுப்பார். அடுத்தது தாராளமாய் எல்லாரும் கொடுப்பார். அடுத்தது நம்பிக்கையோடு ஐயப்பாடு இன்றி கேட்க வேண்டும். ஐயப்பாடு கொள்பவர்கள் காற்றினால் அலை கழிக்கப்படும் கடல் அலையை போன்றவர்கள். ஐயப்பாடு என்ன அர்த்தம்? சந்தேகத்தோடு. சந்தேகத்தோடு நீ கேட்காத, என் தெய்வ சன்னதியில் சந்தேகத்தோடு நீ வராதே. அடுத்த வார்த்தை என்ன வருது பாருங்கள். எனவே இத்தகைய இருமனம் உள்ள நிலையற்ற போக்குடையவர்கள் ஆண்டவரிடம் ஏதாவது பெற முடியும் என நினைக்காதிருக்கட்டும். சந்தேகத்தோடு நீ வருகின்ற சமயத்தில் உனக்கு ஒன்றும் கிடைக்காது. மரியாளுக்கு இதோ சக்கரியாசுக்குள்ள வித்தியாசம். சக்கரியாஸ் சந்தேகப்படுகின்றான், அது எங்கனம் சாத்தியமாகும்? இதோ நானும் வயதானவன், இங்கே இவள் எலிசபெத் இவளும் வயதானவர்கள், இப்படி இருக்கிற சமயத்தில் எங்களுக்கு குழந்தையா? சந்தேகப்படுகின்றான். நம்ம ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ரஹாம் தான் ஏற்றுக்கொள்கின்றார். அப்ரஹாம் ஏற்றுக்கொள்கின்றார். தெய்வம் கொண்டு வருகின்றார், விண்மீனை காட்டுகின்றார், நம்பிக்கையோடு அவர் ஏற்றுக்கொள்கின்றார். இங்கு சக்கரியாசோ ஏற்றுக்கொள்ளவில்லை, அங்கீகரிக்கவில்லை, சந்தேகத்தோடு பார்க்கின்றார். ஏதாவது பெற முடியும் என்று நினைக்காதிருக்கட்டும், தெய்வம் அவனை தண்டிப்பதை காண்கின்றோம். மரியாளை பார்க்கின்றோம். அங்கே சொன்ன உடனே மரியாள் அங்கீகரித்துக் கொள்கின்றார், ஏற்றுக்கொள்கின்றார், நம்பிக்கை கொள்கின்றார். ஆனால் அந்த நம்பிக்கையை புரிந்து கொள்வதற்காக அவள் கேட்ட ஒரு அடையாளம் எனக்கு புரியவில்லையே, இது எங்கனம் சாத்தியமாகும், எனக்கு கொஞ்சம் புரியும்படி கொஞ்சம் சொல். உடனே அங்கே என்ன வருகிறது? அங்கே அடையாளம். அப்போ மரியாள் கேட்டது சந்தேகம் அல்ல, தெளிவு. டவுட் அல்ல, கிளாரிஃபிகேஷன். இதுதான் ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம். அப்போ கிளாரிஃபிகேஷன் இந்த இடத்தில், அங்கே அந்த தெளிவு இருக்கிற இடத்தில் உதாரணம் கொடுக்கப்படுகிறது, ஆதாரம் கொடுக்கப்படுகிறது. என்னது? எலிசபெத். மரியாள்தோ போகிற எலிசபெத் அங்கு 6ஆம் மாதத்தில் இருப்பதை காண்கின்றோம். அப்போ மக்களே, சந்தேகம். தெய்வம் உன்னை தேர்ந்தெடுத்தார் என்றால், உன்னை இந்த உலகத்தில் வாழ வைக்கிறார் என்றால், உனக்கு ஒரு கணவன் மனைவியும் இல்லற வாழ்க்கையை உன்னை கொண்டு வந்திருக்கிறார் என்றால், நீ வாழத்தான் கொண்டு வந்தார ஒழிய நீ அழிஞ்சு போவதற்காக அல்ல. உனக்கு படிப்பு தெய்வம் கொடுத்திருக்கிறார் என்றால் எதற்காக? நீ இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக. இந்த உலகத்தில் நீ படித்து முன்னேறுவதற்காக கொடுத்தாரை ஒழிய நீ அழிஞ்சு ரோட்டில் பிச்சை எடுப்பதற்காக அல்ல தெய்வம் கொடுத்திருப்பது. அதல்ல. உனக்கு திருமணம், உனக்கு நல்ல ஒரு கணவன், நல்ல ஒரு மனைவி தெய்வம் தந்திருக்கிறார் என்றால் அவருடைய திட்டம் என்னவென்று அறிந்து கொண்டு நீ போக வேண்டும் ஒழிய அவனுடைய திட்டம் இவருடைய திட்டம். ஊரார் கேட்கிறார்கள், 4 பேர் கேட்கிறார்கள், என்ன இல்லையா? 4 பேர் கேட்கிறார்கள், என்ன பிசினஸ் இப்படி ஆயிச்சா? என்ன 4 பேர் கேட்கிறார்கள், என்ன பரீட்சையில பாஸா? என்ன 4 பேர் கேட்கிறார்கள். அந்த 4 பேர் கேட்கிறார்கள் பாருங்கள். அவர்களுக்காக நீ வாழ்கிற என்றால் இந்த உலகத்தில் நீ வாழ தகுதியற்றவன், இந்த உலகத்தில் வாழ தகுதியற்றவன். மாறாக அந்த கேட்கிற 4 பேர் அல்ல, என் தெய்வத்திற்காகத்தான் என் வாழ்க்கை நான் வாழ வேண்டும். நான் வாழ்வதும் இயங்குவதும் எல்லாமே யாருக்காக இருக்க வேண்டும்? இயேசுக்காக மட்டும்தான் இருக்க வேண்டும் ஒழிய அவன் கேட்கிறன்னு சொல்லிக்கொண்டு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற என்றால் ஒரு நாளும் கிருபைகள் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது, அபிஷேகம் கிடைக்காது. இது எங்க ஆரம்பமாகும்? குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு நீ என்ன ஃபார்மேஷன் கொடுக்கிறாய் என்று பார். இதோ 4 பேர் கேட்குறாங்க, அம்மா 4 பேர் கேட்குறாங்க, அப்பா 4 பேர் கேட்குறாங்க, எனக்கு பதில் சொல்ல முடியவில்லை. அப்படி சொல்லு, நீ பதில் கொடு. ஏன் பயந்து கொண்டிருக்கின்றாய்? போ, இந்த உலகம் வாழ்ந்து வாழ வேண்டிய நீ போடா. உலகம் சின்னதில்லை, உலகம் பெருசு, உன்னால் வாழ முடியும். பலிப்படுத்துக்கு நீ வா, அங்கு தெய்வம் அங்கு உனக்கு வெளிப்படுத்துவார். நீ பலிப்படுத்தி வந்தால் மட்டும்தான் உனக்கு அங்கு கிடைக்கும். மாறாக நண்பனை தேடி அவனை தேடி இவனை தேடி போய்கொண்டிருக்கிற என்றால் ஒரு நாளும் உனக்கு அங்கு விடுதலையும் கிடைக்காது, உனக்கு அனுபவமும் உனக்கு அங்கு கிடைக்காது, உன்னை குறித்த திட்டமும் உனக்கு அங்கு வெளிவராது. இயேசு இறை மகன் என்பதை மக்களுக்கு, இயேசு கடவுள் என்பதை, இயேசு மனிதன் என்பதையும் எந்த விதத்தில் நீ சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றாய். அவர் அற்புதம் செய்வார், அவர் அடையாளம் செய்வார். எனக்கு அற்புதம் நடக்கட்டும், எனக்கு அடையாளம் நடக்கட்டும், காரியங்கள் வரட்டும். அதனால தான் இயேசு என்றால். ஏன் ஆண்டவர் நோயோடு இருந்த ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டேயா? உனக்கு அற்புதம் கூட செய்தால் மட்டும்தான் நீ ஆண்டவரை நீ ஏற்றுக்கொள்வையா? அப்படி என்றால் நீ ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்ன அன்பு? உன்னுடைய அன்பு பிஸ்னஸ் அன்பா? அப்போ இயேசு கிறிஸ்துவை நீ எப்பேற்பட்ட நபராக நீ பார்த்து கொண்டிருக்கிறாய் என்று பார். ஒரு மெஜிஷியன் வழியாகத்தான் நீ பார்த்துக்கொள்ள, ஒரு மந்திரவாதியைத்தான் நீ பார்க்கின்றாய். அப்போ உனக்கும் மந்திரவாதிக்குள்ள வித்தியாசம் என்பது என்ன இருக்கு? உனக்கும் பிசாசுக்கு என்ன வித்தியாசம் இருக்கிறது? மக்களே, என் தெய்வம் சாதாரண தெய்வம் அல்ல. அவர் அற்புதம் செய்தாலும் செய்யவிட்டாலும் என் இயேசு தான். இந்த போத்தியம், இந்த உணர்வு, இது தான் பிள்ளைகளுக்கு நீ கொடுக்க வேண்டும். ஆனால்
எங்கே நீ அது கொடுத்திருக்கின்றாய்? எங்கே நீ நான் அது கொடுத்திருக்கின்றோம்? போ, இயேசுகிட்ட போ, அவர் அற்புதம் செய்வார். இயேசுகிட்ட போ, அவர் அடையாளம் காட்டுவார். இயேசுகிட்ட போ, இது செய்வார். இந்த விதத்தில் இயேசு நீ அனுப்புகிற என்றால் அது தவறு. மாறாக, எடா நீ போ, இந்த செய்தியில் போ, சோர்ந்து போயிருக்கிறாயா, வேதனோடு இருக்கிறையா, இங்க வா. அந்த சோர்வை தாங்கக்கூடிய சக்தி தெய்வம் தருவார். அந்த சோர்விலிருந்து வெளிதலை பெறுவதற்கான வழி தெய்வம் உனக்கு தருவார். அவர் கூட இருந்து கொண்டு உனக்கு வேண்டிய நன்மைகளை செய்வார். உன் கூட இருப்பார். வேதனைப்படுகிற பொழுது உன் கூடையே இருந்து வேதனைப்படுவார். எதற்காக? உன்னை தைரியப்படுத்துவதற்காக, சக்தி தருவதற்காக. விடுதலை இறைவன் பார்த்து கொள்வார். மக்களே, நல்ல அறிவை இறைவனுக்கு கற்றுக்கொடு. தெய்வத்திற்கு நீ பிள்ளைகளுக்கு நீ கற்றுக்கொடு. ஆனால் நீ என்ன கொடுத்துருக்கிறாய் என்று பாருங்கள். மீண்டும் எடுத்த பிறகு முதல் கேள்விக்கு ரெண்டாவது கேள்வி அங்கு அப்ரஹாம் கேட்கிறார். படிங்கள் 7-8 திருவாக்கியங்கள். இங்கே இணைச்சட்டல் எது? தொடக்க நூல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 7-8. அபிரகாமிடம், இந்நாட்டை உனக்கு உரிமை சொத்தாக அளிக்க என்னை கல்தேன் ஊர் என்ற நகரிலிருந்து இங்கு அழைத்து வந்த ஆண்டவர் நானே என்றார். ஃபஸ்ட்டு எனக்கு இனமே இல்லைன்னு சொன்னவர் கடைசியில் செய்கின்றார், ஒரு இனமாக தெய்வம் விண்மீனை காட்டுகின்றார். எடாது உண்டு, நீ ஏன் கவலைப்படுகிறாய் என்று அப்ரஹாம் அதை நம்பினார். பிறகு நிலம், இத்தனை மக்கள் இருக்கிற சமயத்தில் நான் எங்கு வாழ முடியும்? எனக்கு வீடு வேண்டும், எனக்கு தங்குறதுக்கு இடம் வேண்டும், நிலம் வேண்டும். அடுத்த வார்த்தை படிங்கள். என் தலைவராக ஆண்டவரே, இதை நான் உரிமையாக்கி கொள்வேன் என்பதற்கு எப்படி நான் தெரிந்து கொள்வேன்? எப்படி நான் தெரிந்து கொள்வேன்? அடுத்தது 21வது வாக்கியம் படிங்கள். அத்தனையும் நான் உனக்கு வழங்குவேன். நாம் பார்த்தோம் இல்லையா காலையில், யார் அந்த இவர்கள் எல்லாம்? வலிமை உள்ள நாடுகள், எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறவர்கள், இந்த எமோரியர், கனானியர்கள், அத்தனை பேரையும் உன் வளமுடவருக்கு நான் தருவேன். உதாரணம், மெட்ராஸில் இருக்கிற என்றால் வெள்ளிவாக்கம் தான், கரண்ட் அடிச்சா, வெள்ளிவாக்கம், ஆவடி, அம்பத்தூர், பெரம்பூர், திருநின்றவூர், எல்லா ஊரும் இத்தனையும் உனக்கு நான் தருகின்றேன். அவள் குறிப்பிட்ட ஒரு அம்பத்தூர் மட்டும் இல்லை, எல்லாத்தையும் உனக்கு நான் தருகின்றேன். இனி தமிழ்நாடு அப்படி தமிழ்நாட்டில் மெட்ராஸ், என்ன தாம்பரம், காஞ்சிபுரம், அப்படி எல்லாம் அப்படியே எடுத்துக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு குறிப்பிட்ட ஒரு ஏரியா மட்டுமல்ல, ஒட்டு மொத்தத்தையும் உனக்கு நான் தருவேன். வலிமை உள்ளதையும் எண்ணிக்கையில் அதிகமாக இருப்பதை அத்தனையும் உனக்கு நான் உரிமையாக்கி தருவேன். அப்ரஹாம் அதை நம்பினார். அப்ரஹாம் அதை நம்பினார். நம்பி அது கேட்டபடி செயல்பட செய்தார். ஏன், எப்போது, எப்படி என்று கேள்வியை கேட்டாரா? கேள்வியை கேட்கவில்லை. அப்ரஹாம் நமக்கு தெரியும், அப்ரஹாமுக்கு எத்தனாவது வயதில் குழந்தை பிறந்தது? 100வது வயதில். 25 வயது வரைக்கும் 25 ஆண்டு காலமாக வாக்குறுதி கொடுத்த பிறகு 25 ஆண்டு காலமாக அப்ரஹாம் ஏன் கேள்வியை கேட்டிருக்கலாமே, கேட்கலையே. ஆனா என்ன ஆண்டவரே, நேற்று தான் சொன்னீங்க, போன வருஷம் தான் சொன்னீங்க, இதான் 2 வருஷம் ஆயிடுச்சு, இதான் 3 வருஷம் ஆயிடுச்சு, 4 வருஷம் ஆயிடுச்சு, எனக்கு குழந்தை இல்லை. போ, எங்க செயற்கை வழியாக மக்களை பெற்றெடுப்பதற்கான வழிகளை நாம் கண்டுபிடிப்பது. 4 பேர் பேசுறாங்க, பேச்சு கேட்டுக்கொண்டு போ, கணவனை விட்டு வேறொரு மகனையும் மனைவியை விட்டு வேறொரு பெண்ணையும் திருமணம் செய்து கொண்டு மக்களை பெற்றெடுத்து வருவது எந்த அளவுக்கு நாம் போய்கொண்டிருக்கிறோம் என்று பாருங்கள். தெய்வத்துடைய திட்டம் என்று அறியாமல் நீ நான் வாழ்கிற சமயத்தை சமுதாயம் செய்கிற ஒரு காரியத்துக்கும் உடந்தையாக நீ நாம் போய்கொண்டிருக்கின்றோமே. எப்படி மக்களுக்கு கிருபைகள் கிடைக்கும்? கொடுக்கப்பட்ட ஃபார்மேஷன், குடும்பத்தில் குழந்தை இல்லையா, வேலை இல்லையா, தடையோ இருக்கின்றதையா, பரவாயில்லை, தெய்வத்து மேல் நம்பிக்கவே அங்கு தண்டா உனக்கு சக்தி. அந்த நெருக்கடியில் நீ தெய்வத்தை பாரு. பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். பலவீனத்தோடு இருப்பவர்களுக்கு, சக்தி உள்ளவர்கள் இதை சொல்ல வேண்டும். நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு நம்பிக்கை உள்ளவர்கள் இதை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆனால் கற்றுக் கொடுப்பது என்பது என்னது? உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக. நீ போடா, உனக்கு பிஸ்னஸ் வரட்டும், நீ போடா, ஆண்டவரை போய் மன்றாடுறா, உனக்கு எல்லாம் கிடைக்கும்டாண்டு. இப்போ வர கெரோசின் என்ன நிறத்தில் உண்டு? இதுக்கு முன்னாடி என்ன நேரத்தில் இருந்தது? ஒயிட்டு தானே. குழந்தைக்கு தெரியாது கெரோசின் என்னன்னு தெரியாது. அது பார்க்கும், நீல கலரில் இருக்கு. எனக்கு சர்பத்து வேண்டும் என்று கேட்ட உடனே அம்மா கொடுத்துருவாங்களா? எடா இது கெரோசின் தான், சர்பத் அல்ல. இல்லை எனக்கு சர்பத்து எனக்கு வேண்டும். என்னதான் அழுதாலும் சரி, அடம் பிடிச்சாலும் சரி, தாய் ஆனவள் ஒரு நாளும் கொடுக்க மாட்டாள். அப்போ அந்த குழந்தை என்ன செய்யும்?
தான் கேட்டதை நான் என்ன அடம்பிடிச்சு கேட்டாலும் தர ஒரு நபர் ஒருத்தர் இருக்கிறார். யார்? பக்கத்து மாமா, சித்தப்பா, பெரியப்பா, அவன்ப்பா, இவன்ப்பா, ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் வருங்க. என்ன மாப்பிள்ள, எனக்கு இது வேணும், டேய் இது வேணாண்டா, வேணும், டேய் குர்ரா, அவன் ஆசையை நிறைவேற்றுங்கள் தான் கொடுப்பார்கள். குழந்தையும் கெரோசினும் குடிக்கும். பாதிப்பு யாருக்கு? குழந்தைக்கும். அதன் பிறகு பெற்றோர்களுக்கு, தாய்மாருக்கு. கொடுத்த மாமா எங்க? மாமா லிஸ்ட்லேயே காணும், மாமா போயாச்சு. மந்திரம் போட்டுக்கொண்டு மற்ற காரியங்களும் செய்து கொண்டு நீ போகிற என்றால் நீ செய்கிற பல காரியங்கள் உன் வழியாக பல குறுக்கு வழியில் கண்டுபிடித்து காரியம் நீ நேடுவாய். ஆனால் வாழ்க்கை வருமா? வாழ்க்கை வராது. தெய்வத்தை தேடி நீ எதற்காக வருகிறாய் என்று பார். என்னுடைய விருப்பத்தை அறிந்து கொண்டு அதுக்கேற்ற வாழ்க்கை வாழ நீ வருகின்றாயா, அல்லது உன்னுடைய விருப்பத்தை கடல் மேலே போட்டுக்கொண்டு அதை நிறைவேற்றுவதற்காக நீ வந்து கொண்டிருக்கின்றாயா? எது நல்லது? தெய்வத்தோட விருப்பம் நல்லதா அல்லது உன்னுடைய விருப்பமா? நீ தான் முடிவு பண்ண வேண்டும். அப்படி என்றால் தெய்வத்தோட விருப்பம் அறிவதற்காக நான் பலிப்படம் வர வேண்டும் ஒழிய, ஆண்டவரே என் விருப்பத்தை நான் போடுகின்றேன், எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்பதை நீ கேட்கிற என்றால் அங்கேயும் தெய்வம் இணைந்து கொண்டு சொல்ல வார்த்தை அது இது என்று கேட்காது. கேட்கின்ற போது எது கேள்? தூய ஆவியை மட்டும் நீ கேள். முதலில் தெய்வ ராஜ்யத்தை தேடு, மீது எல்லாமே உனக்கு அது கிடைத்துவிடும். ஏனடா தேவையில்லாமல் நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாய்? என்ன எப்பேற்பட்ட இயேசு கிறிஸ்துவை நீயும் நானும் மக்களுக்கு அடையாளப்படுத்துகின்றோம்? மந்திரம் காட்டுகிற இயேசு கிறிஸ்துவா? மேஜிக் செய்கிற இயேசு கிறிஸ்துவா? அற்புதம் அடையாளம் செய்கிற இயேசு கிறிஸ்துவா? அந்த இயேசு கிறிஸ்துவை நீ நாம் காட்டிக்கொண்டிருக்கின்றோம். அப்படி காட்டிக்கொண்டிருக்கிறோம் என்றால் நீ நாம் தவறு செய்து கொண்டிருக்கின்றோமே. பிறகு எப்படி மக்களை விசுவாசம் கடந்து வரும்? எப்படி விசுவாசம் கடந்து வரும்? தெய்வ சன்னதியில் நாம் பார்க்க வேண்டும். இந்த இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக பலியானவர்ரா. இதோ நம்முடைய தோல்விகளில், ஏமாற்றங்களில், காயங்களில் நீ நானும் அல்ல, உனக்காக எனக்காக பலியானதான் இந்த இயேசு கிறிஸ்து. நீ எல்லாம் அவமானப்பட்டது, உனக்கு பதிலாக தெய்வம் அவமானப்பட்டிருக்கின்றார். நீ எல்லாம் காயமடைஞ்சது, உனக்கு பதிலாக தெய்வம் காயமடைந்திருக்கின்றார். அதுக்கு ஆதாரம் உண்டா? ஆதாரம் உண்டு. அந்த ஆதாரம் எது? பாடுபட சுரூபம். அதை மையப்படுத்து. அதை பாட்டு தோல்விகளா? உனக்கு முன்னாடியே தெய்வம் தோற்றிருக்கிறாரா? அவர் இந்த பையன் மேல் நம்பிக்கை வைத்தார், ஆனால் இவன் ஏமாற்றி விட்டான். இந்த பிள்ளை மேல் நம்பிக்கை வைத்தார், இவள் ஏமாற்றி விட்டாள். இந்த பெற்றோர் மேல் நம்பிக்கை வைத்தார், ஆனால் தான் பிள்ளைகளை கொடுத்தார். இந்த பெற்றோர்கள் ஏமாற்றி விட்டார்கள், இந்த பிள்ளைகள் மேல் நம்பிக்கை வைத்தார்கள், இந்த பிள்ளைகள் ஏமாற்றி விட்டார்கள். நண்பர்கள் மேல் தெய்வம் நம்பிக்கை வைத்தார், அந்த நண்பர்கள் தான் ஏமாற்றி விட்டார்கள். தெய்வம் ஏமாந்திருக்கின்றாரா? நீ அல்ல ஏமாந்தது, தெய்வம் ஏமாந்திருக்கின்றார். போ, அந்த ஏமாந்த தெய்வம் உனக்காக சிலுவில் தொங்கி சொல்ற ஒரு வார்த்தை உண்டு. பிதாவே, மக்களே, அவர்கள் செய்வது என்னவென்று அறியாமல் செய்கிறார்கள், அவர்களை மன்னித்து விடு. இதுதான் அவர் சொன்ன வார்த்தை. இதை நீ பெற்றுக்கொள், அப்போதான் உனக்கும் எனக்கும் சக்தி கிடைக்கும். இந்த தெய்வத்தை அடையாளப்படுத்து, இந்த தெய்வத்தை ஏற்றுக்கொள். ஏற்றுக்கொண்ட இந்த தெய்வத்தை நீ அறிக்கையிடு. நீ அறிக்கையிட்ட தெய்வம் எப்பேற்பட்ட தெய்வம் என்பதை சற்று பாருங்கள். உன் பிள்ளைகளுக்கும் உன்னுடைய மற்ற நண்பர்களுக்கும் எப்பேற்பட்ட தெய்வத்தை அற்புதம் அடையாளம் செய்கிற தெய்வத்தை தான் நீ பார்த்து கொண்டிருக்கிற என்றால், மக்களே, தோல்விகள் தானே கடந்து வரும், ஏமாற்றம் தானே கடந்து வரும். அங்கு ஏமாற்றம் அடையக்கூடாது என்றால் நீ அறிக்கையிடுகிற தெய்வத்தை பார். மீண்டும் வாசியுங்கள். எங்கள் தொடக்குதல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 9வது வாக்கியம் படியுங்கள். அவன் கேட்டார் இல்லையா, என்னவென்று? நிலம் நீ தருகின்றாய், உரிமை அந்த இனத்தை நீ தருகின்றாய், பிள்ளைகளும் தருகின்றாய், என்ன ஆண்டவரே ஆதாரம்? அவ கேட்ட உடனே அவர் சொல்ற வார்த்தை 9வது, ஆண்டவர் அபிராமிடம் 3 வயதுள்ள இளம் பசு, 3 வயதுள்ள வெள்ளாடு, 3 வயதுள்ள செம்மறியாடு, ஒரு காட்டுப்புறா, ஒரு மாடப்புறா ஆகியவற்றை என்னிடம் கொண்டு வா என்றார். மக்களே, அர்த்தம் என்னன்னு புரிஞ்சிச்சா? சாணக்கியனா? காணிக்கையா? இதை யாரை குறிக்கிறது? 3 வயதுள்ள இளம் பசு, 3 வயதுள்ள வெள்ளாடு, 3 வயதுள்ள செம்மறியாடு, ஒரு காட்டுப்புறா, ஒரு மாடப்புறா ஆகியவற்றை என்னிடம் நீ கொண்டு வா. எதற்காக? இதுக்கு முன்னாடி வார்த்தை படிங்கள், 7ஆம் வாக்கியம் படிங்கள், 7 படிங்கள், 7, 8 படிங்கள். ஆண்டவர் அபிரமம் இந்நாட்டை உனக்கு உரிமை சொத்தாக அளிக்க உன்னை கல்தேரின் ஊர் என்ற நகலிருந்து இங்கு நான் அழைத்து வந்த ஆண்டவர் நானே என்றார். அடுத்தது, என் தலைவராக ஆண்டவரே, இதை நான் உரிமையாய் கொள்வேன் என்பதற்கு எப்படி நான் தெரிந்து கொள்வேன்? அப்ப அடையாளம் கேட்ட உடனே அவர் சொல்ற வார்த்தை, வா நான் சொல்கின்றேன். இப்ப படிங்கள் 9வது வாக்கியம். 3 வயதுள்ள இளம் பசு, 3 வயதுள்ள வெள்ளாடு, 3 வயதுள்ள செம்மறியாடு, ஒரு காட்டுப்புறா, ஒரு மாடப்புறா ஆகியவற்றை என்னிடம் நீ கொண்டு வா. கொண்டு வந்து கொடுக்கின்றான். கிளியர்? இனி அடுத்த வார்த்தை படியுங்கள்.
இவற்றெல்லாம் அவரிடம் கொண்டு வந்து அவைகளை 2 கூறுகளாக வெட்டி ஒவ்வொரு பகுதியையும் அதற்கு இணையான பகுதிக்கு எதிரே வைத்தார். ஆனால் பறவைகளை அவர் வெட்டவில்லை. காரணம் சின்னது. நாம் தெரியும் இல்லையா, அந்த காலகட்டத்தில் அக்ரிமெண்ட் போடப்படுகிறது. அக்ரிமெண்ட் இப்போ இந்த காலத்தில் அக்ரிமெண்ட் போடப்படுகிறது. என்னவென்று எப்படி கழுத்து போடுவதன் வழியாக அக்ரிமெண்ட் போடப்படுகிறது. இதே மாதிரி தான் அப்போ அக்ரிமெண்ட் அங்கே போடப்படுகிறது. ஃபர்ஸ்ட் என்ன வருது, ஏன்னா அந்த 8ஆம் வாக்கியம் 9வது வாக்கியம் என்ன வருது, 3 வயதுள்ள இளம் பசு வெட்டு 2 இந்த பக்கம் 1, அந்த வெட்டின துண்டை 2 ஆக்குறாரு இல்லையா, இந்த பக்கமும் இந்த பக்கம் நடுவில் பாதை. 2வது என்ன வருகிறது, வெள்ளாடு அதையும் வெட்டிட்டு ஒரு துண்டு இந்த பக்கமும் ஒரு துண்டு இந்த பக்கமும். அடுத்தது என்ன வருகிறது, செம்மறி ஆடு அதையும் வெட்டு, ஒன்று இந்த பக்கம் இன்னும் இந்த பக்கம். அடுத்தது மாடப்புறா கடப்புறா, அது ஏற்கனவே அது வெட்டவே தேவையில்லை, அது தூக்கி இந்த பக்கம் போடு. இங்கே அக்ரிமெண்ட் என்னவென்றால் அந்த காலகட்டத்தில் இங்கே வைத்த பிறகு இந்த அக்ரிமெண்ட் போடுற அந்த 2 பேரும் இதன் நடுவிலே கடந்து செல்வார்கள். கையோடு கட்டிக்கொண்டு 2 பேரும் கடந்து செல்வார்கள். அடுத்து கடந்து செல்வடைய அர்த்தம் என்னவென்றால், இந்த அக்ரிமெண்ட்டில் தெய்வம் நம்ம 2 பேரும் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கின்றோம். ஏதாவது ஒரு ஒப்பந்தம், சரி, அந்த ஒப்பந்தம் போட்டிருக்கின்றோம். அந்த ஒப்பந்தத்தை நாம் மீறினோம் என்றால், 2 பேரில் யாராவது ஒருத்தர் மீறினோம் என்றால் அவர்கள் இந்த மாதிரி கொல்லப்பட வேண்டும். 2 ஆக்கி விடுவார்கள். இந்த ஒப்பந்தம் 2 பேரும் இதை ஓகே, அந்த கழித்தது இல்லையே தான் போகிறார்கள். இதனுடைய அர்த்தம். 2வது நாம் பார்க்கின்றோம், வயது 3 வயதுள்ள பசு, இளம் பசுலிருந்து சின்ன புறா வருகிறது அப்படின்னு அர்த்தம். என்ன, பெரிய மிருகத்திலிருந்து பெரிய அந்த மிருகத்திலிருந்து சின்னது கடந்து வருகிறது. பெரியவர்கள், வலு உயர்ந்தவர்கள், சக்தி உள்ளவர்கள், பணம் படைத்தவர்கள், பெரியவர்களுக்கும் குழந்தை பருவத்தில் பலிப்பிடுவது, சின்னவர்கள், ஏழை எளியவர்கள், இவர்களுக்கும் ஒரே மாதிரி அங்கு கொடுப்பது. 2த்துக்கும் நடுவார் அவருக்கின்றார் பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. கிளியர். அடுத்தது இந்த 3 வயதுள்ள இளம் பசுன்னு சொல்லும்போது அர்த்தம் என்ன வருகிறது, பக்குவத்துக்கு வந்து இருப்பது, அந்த இளம் பருவத்தில் இருப்பது, ஸ்ட்ராங்காக இருப்பது, மெச்சூராக இருப்பது. நம்ம பார்க்கின்றோம் இல்லையா, அதை சொல்லுவாங்க இல்லையா, நல்ல இளம் 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 இதில் இருப்பது, இதான பார்க்கின்றோம். அந்த இளம் பசு இதெல்லாம் யாரை மையப்படுத்திருப்பது? இயேசுவுக்கு என்ன வயசு? 33 வயதானவரா? இல்லையே, இளம் தானே, மெச்சூர், நல்லாங்க இருக்கிற. அதே மாதிரி இருக்கிறது பெரியவர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் இயேசு 2 பேருக்கும் பலியாகின்றார். பலியாக இரத்த பலியாக அவர் மாற்றுகிறார். அது வருகின்றார். அப்போ ஈசா புரியும். அப்போ அங்கே இயேசு அங்கே வருவதை பார்க்கணும். அப்போ இதான் ஒப்பந்தம். கிளியர். இதனுடைய பணியை இனி அடுத்த 10ஆம் வாக்கியம் படியுங்கள். 11ஆம் வாக்கியம். துண்டித்த உடல்களை பறவைகள் தின்ன வந்த பொழுது அபிரகாம் அவரை விரட்டி விட்டார். இதனுடைய அர்த்தம் என்பது என்ன? திருச்சபை சொல்லுகிற அர்த்தம் என்ன? ஒரு காரியம் தெய்வத்துக்கும் அபிரகாத்துக்கும் ஒரு உடன்பாடு ஏற்படுகிறது. அவன் உடன்பாடு ஏற்படுற சமயத்தில் அபிரகாம் அதற்கான தயாரிப்பு செய்கின்றான். தெய்வத்தோடு இணைந்து அவன் தயாரிப்பு செய்கிற பொழுது இதோ பறவைகள் கடந்து வருகின்றன, அதை டிஸ்டர்ப் செய்கின்றன, அவன் அதை விரட்டி விடுகின்றான். திருச்சபை சொல்கிற ஒரு விளக்கம் உண்டு. நீ நானும் தெய்வ காரியத்தில் ஈடுபடுகிற சமயத்தில் பல டிஸ்டர்பன்ஸ் நமக்கு கடந்து வரும். அதை என்ன செய்ய வேண்டும்? வந்த பொழுது எவ்வாறு அபிரகாம் அதை விரட்டி விட்டாரோ அதே மாதிரி நீயும் நானும் விரட்டி அடிக்க வேண்டும். என்னெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் கடந்து வரும், உன் வாழ்க்கை சூழல் என்ன கடந்து வருமோ அதுதான் உனக்கு வரும். எனக்கு வர சோதனை அல்ல உனக்கு, உனக்கு வர சோதனை அல்ல எனக்கு, நமக்கு வர சோதனை அல்ல அவர்களுக்கு, அவர்களுக்கு வர சோதனை அல்ல இவர்களுக்கு. எல்லாம் வித்தியாசமாக இருக்கும், ஆனால் சோதனை உண்டு. ஆனால் தான் கர்த்தர் ஜெபத்தில் சோதனை விடாதபடி எங்களை. அப்ப சோதனை கடந்து வரும். அப்ப அந்த விரட்டி விட வேண்டியது நம்முடைய கடமை. மாறாக விரட்டி விடாமல் அந்த சோதனை வருகிற சமயத்தில் அது கேட்டபடி நீ போய் கொண்டிருக்கிற என்றால் இது எப்படி மக்களை தெய்வ கிருபை கிடைக்க வரும்? ஒரு மொபைல் போன் பார்க்கின்றீர்கள், தவறான படங்கள் வந்து கொண்டிருக்கிறது, நீ பார்க்க வேண்டிய எண்ணத்தில் நீ மொபைலை பார்ப்பதில்லை. ஆனால் தவறான கடந்து வர சமயத்தில் அதை விரட்டி விட தைரியம் தெய்வம் உனக்கு தந்திருக்கின்றார், கிருபையும் தந்திருக்கின்றார். ஆனால் அது விரட்டி விடுவதில்லை, மாறாக பரவாயில்லை என்று சொல்லிக்கொண்டு அந்த படத்தோடு நீ அப்படி போகிற சமயத்தில் நீ தானே பாவத்துக்கு போனாய். தெய்வமா உன்னை பாவத்தை நயித்தார்? தெய்வம் பாவத்தை நயித்தார்? இல்லையே. நீ போகின்றாய், ஒரு பெண்ணை பார்க்கின்றாய், ஒரு ஆணை பார்க்கின்றாய், இச்சை உணர்வோடு பார்க்கக்கூடியது பார்த்தது யாரு? நீ. தெய்வம் அல்ல உன்னை இச்சையோடு தூண்டியது. மாறாக நீ பாவத்தின் காரணத்தினால் அந்த பெண்ணையும் அந்த ஆணையும் இச்சையோடு நீ பார்த்த காரணத்தினால் நீ தான் தவறு செய்த ஒழிய தெய்வம் அல்ல அதுக்கெல்லாம் காரணங்கள். பிறகு ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கை இப்படி போய்விட்டது? ஆண்டவரை உன்னை இச்சையோடு பார்க்க சொன்னாரு?
இல்லையே, கடந்து வருகிற சமயத்தில் அதை விரட்டி விட தைரியம் சக்தியும் தெய்வம் உனக்கு கொடுத்தார். நீயும் நானும் அது பயன்படுத்தவில்லை. பிறகு என் மக்களை தெய்வத்தை குற்றப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அடுத்த வார்த்தை படிங்கள், 12ஆம் வாக்கியம். மறையும் நேரத்தில், முக்கியமானது, கதிரவன் மறையும் நேரத்தில் ஆபிரகாமுக்கு ஆழ்ந்த உறக்கம் வந்தது, அச்சுறுத்தும் காரிருள் அவரை சூழ்ந்தது. உடன்படிக்கை வைக்கப்படுகிறது. 2 பேரும் வந்து அந்த உடன்படிக்கை கழித்திட வேண்டும், 2 பேரும் நடக்க வேண்டும். அந்த உடன்படிக்கை நேரத்தில் ஆபிரகாம் என்ன செய்து கொண்டிருந்தார்? ஆழ்ந்த உறக்கம். கதிரவன் நேரத்தில் ஆபிரகாம் ஆழ்ந்த உறக்கம் வந்தது, அச்சுறுத்தும் காரிருள் அவரை சூழ்ந்தது. ஆபிரகாம் உறங்கி கொண்டிருக்கின்றார். அப்ப இருப்பது யாரு? தெய்வம் மட்டும்தானே. அடுத்த வார்த்தை படி. நீ உறுதியாக தெரிந்து கொள்ள வேண்டியது, உன் வழிமரபினர் வேறொரு நாட்டிற்கு பிழைக்க செல்வர், அங்கே அவர்கள் 400 ஆண்டுகள் அடிமைகளாக கொடுமைப்படுத்தப்படுவர். வாக்குறுதி கொடுக்கிறோம், நீ என்னுடைய மக்கள், நான் உங்கள் தந்தையாக இருக்கிற சமயத்தில் எப்படி அடிமையாக மாற முடியும்? எப்படி அடிமையாக போக முடியும்? தெய்வம் அப்ராத்தை உறக்க வைக்கின்றார். உறங்க வைத்து சொல்ல வார்த்தை, எடா உன்னுடைய வழிமரபர்கள் உன்னுடைய மக்கள் வழி தவறி போவார்கள், உன்னுடைய மக்கள் என்னை விட்டு ஒதுங்கி போவார்கள், வழங்கா கழுத்துள்ள மக்களாக மாறுவார்கள், என்னை உதறி விட்டு கொண்டு வேறு தெய்வத்தை, இதை தன்னோட கையால் செய்யப்பட்ட சிலையை இதான் தெய்வம் சொல்லி போவார்கள். பார்த்தோம் இல்லையா? விடுதலை பண்ண உண்டு இல்லையா? இனி அடுத்த வார்த்தை, அவர்கள் அடிமை வேலை செய்யும் நாட்டிற்கு தண்டனை தீர்ப்பு நான் வழங்குவேன், அதற்கு பின் மிகுந்த செல்வங்களுடன் அந்நாட்டை விட்டு அவர்கள் வெளியேறுவார்கள். இந்த விஷயம்லாம் ஆபிரகாம் தெரியுதா? தெய்வம் ஆபிரகாமுக்கு சொல்லி கொண்டிருக்கின்றார். ஆனால் அவன் ஆழ்ந்த உறக்கம். இனி அடுத்த வார்த்தை, நீ மிகவும் முதிர்ந்த வயதில் அமைதியாக உன் மூதாதையரிடம் சென்ற பின் நல்லடக்கம் செய்யப்படுவார். இது யாருக்கு? உனக்கு. பெற்றோர்களே, நீ விசுவாச வாழ்க்கை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற சமயத்தில் இதா உன் பிள்ளைகள் தெய்வத்துக்கு எதிராக போகின்ற பொழுது இறைவன் அங்கே தண்டிப்பதும் அவருக்கு மாற்றி கொண்டு வதும் நீ பார்க்கின்றோம். ஆனால் அதே சமயத்தில் பெற்றோர்களே, உனக்கு அமைதியான உறக்கத்தை தெய்வம். நீ ஏன் குற்ற உணர்வோடு நீ இருக்கின்றாய்? நீ செய்ய வேண்டியதை நீ செய், பெற்றோர்களுடைய கடமையை நீ செய். அவன் கேட்க வேண்டும், கேட்காமல் இருப்பது 2வது விஷயம். ஆனால் உன் கடமையிலிருந்து மீறாதே. கணவன் நீ உன் கடமையை நீ செய், மனைவி நீ உன் கடமையை நீ செய். அது இல்லைன்னு சொல்லிக்கொண்டு இது இல்லை சொல்லிக்கொண்டு இவனை நீ பழிக்காதே, அவர்களை குறைகளை மையப்படுத்தி கொண்டு நீ குற்றம் சொல்லிக்கொண்டு நடக்காதே. இறைவனுடைய படைப்பில் குறை என்பது இல்லை, நீ தான் குறையோடு இருக்கின்றாய், நீ தான் குறையோடு இருக்கின்றாய். இறைவனுடைய படைப்பில் குறை என்பது இல்லை. நிறைவை நீ குறையாக நீ பார்த்த காரணத்தினால் உனக்கு எல்லாமே குறையாக இருக்கிறது. இறைவன் உன்னை படைத்தார் என்றால் நிறைவாகத்தான் படைத்திருக்கின்றார். என்னுடைய படைப்பினுடைய அர்த்தம் என்னவென்று நீ நோக்க வேண்டும். லோக்கல் இந்த பேஜ் அப்படி வைத்துக் கொள்ளுங்கள். லோக்கல் எக்ஸாம்பிள் பாருங்கள், மத்தேயு நற்செய்தி 19ஆம் அதிகாரம். அங்கு நாம் பார்க்கின்றோம் 10-11 வாக்கியங்கள். ஒரு சில பேர் திருமணத்துக்கு அந்த திருமண உறவுக்கு தகுதியற்ற நபராக இருப்பார்கள். படிங்கள். படிங்கள் 12ஆம் வாக்கியம். சிலர் பிறவிலேயே மன உறவு கொள்ள முடியாதவராக இருக்கின்றனர், வேறு சிலர் மனிதரால் அந்நிலைக்கு ஆளாக்கப்படுகின்றனர், மற்றும் சிலர் விண்ணரசின் பொருட்டு அந்நிலைக்கு தம்மையை ஆளாக்கி கொள்கின்றனர். இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் ஏற்றுக்கொள்ளட்டும். அர்த்தம் புரிஞ்சிச்சா? சிலர் பிறவிலேயே மன உறவு கொள்ள முடியாதவராக இருக்கின்றார்கள். இப்ப நான் இருக்கின்றேன், பிறவிலேயே மன உறவு கொள்ள முடியாத நபராக இருக்கிற சமயத்தில் எனக்கு குழந்தை பிறக்குமா? பிறவிலேயே நான் வந்த காரணத்தில் யாரு காரணம்? என்னை உருவாக்குனது யாரு? தெய்வம் தான் என்னை உருவாக்கினார். அவ இறைவனுக்கு தெரியாதா? என்னை இல்லற வாழ்க்கைக்கு இறைவன் என்னை கொண்டு போற சமயத்தில் இதோ உனக்கு ஒரு கணவன், உனக்கு ஒரு மனைவி தருகிற சமயத்தில் அவனுக்கு குழந்தை இருக்கா இல்லையான்னு தெய்வத்துக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும் இல்லையா? அப்படி தெரிந்த பிறகு ஏன் மன உறவு கொள்ள முடியாதவராய் தெய்வம் என்னை உருவாக்கினார்? அப்ப அதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. அந்த அர்த்தத்தை புரிந்து நான் போக வேண்டும். அது அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை, மாறாக நான் போக வேண்டும், எனக்கு குழந்தை வேண்டும், போய் வாடகை தாய், போய் சரகேட் மதர், இந்த வாடகை தாய் போய் கண்டுபிடி, அங்கே போய் அங்கு மற்ற காரியம் செய், இங்கு மற்ற காரியம் செய், பலிவிடுத்து வரும், இயேசுவே எனக்கு குழந்தை தா. அப்படி என்றால் இயேசுடைய திட்டத்தை விட்டு, தெய்வத்துடைய திட்டத்தை விட்டு உன்னுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி நீ செயல்படுகிறாய் ஒழிய தெய்வத்துடைய விருப்பத்தை நீ போகவில்லை. மன உறவு இதோ வர முடியாத காரணம் அந்நிலைக்கு தள்ளப்பட்டதில்லை, ஏற்கனவே தெய்வம் படைத்திருக்கின்றார். அது என்ன அர்த்தம்? நீ தான் கண்டுபிடிக்க வேண்டும். உன்னை கொண்டு தெய்வம் பெரிய காரியம் செய்திருக்கின்றார். இறைவனுடைய படைப்பில் நீ சிறந்த படைப்பாக நீ இருக்கின்றாய். அந்த சிறந்த படைப்புக்கு எதிராக அல்லவா நீ போகின்றாய், அந்த திட்டத்துக்கு எதிராக அல்லவா நீ செயல்பட்டு கொண்டிருக்கின்றாய். 2வது, வேறு சிலர் அந்த மனிதரால் அந்நிலைக்கு ஆளாக்கப்படுகின்றார்கள்.
தெய்வனுக்கு கிருபையை கொடுத்தார். மனிதரால் அந்த நிலைக்கு, அப்படி என்றால் மன ஒரு கொள்ள முடியாத நிலை என்று சொல்வது திருச்சபை சொல்ற அர்த்தம் என்ன? உன் குடியின் காரணமாக, நீ சுயன்பம் செய்த காரணம் வழியாக, அதை வருத்தம் தங்கிற உணவு உண்ட காரணத்தினால் நீ ஆற்றலை நீ தான் எழுந்திருக்கின்றாய். ஆண்டவராய் இழக்க வைத்தார். உன்னுடைய ப்ரெஷர், உன்னுடைய டென்ஷன், உன்னுடைய மனத்தாழ்மை, இது மனத்தாழ்வுகள், அந்த டிப்ரெஷன், அது எல்லாமே தெய்வம் உனக்கு தந்த ஆற்றலை அதை இருக செய்திருக்கின்றது. உன்னுடைய உடலை ஆரோக்கியமாக வைக்க வேண்டிய நீ உடலை குடிச்சும் கும்மாளம் அடிச்சு கொண்டு சிகரெட் பிடிச்சு கொண்டு தெய்வம் தந்த ஆற்றலை நீ தான் எழுந்திருக்கின்ற ஒழிய தெய்வம் அல்ல. அதற்கெல்லாம் காரணங்கள் நீ மட்டும்தான் காரணங்கள். பிறகு இங்கு வந்து கொண்டு இயேசுவே எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு நான் தோல்வி அடைந்திருக்கிறேன் என்று சொல்கிறேன் என்றால் அது உன்னுடைய தப்பு. தெய்வம் அல்லது காரணங்கள். மூன்றாவது நாம் பார்க்கின்றோம், சிலர் விண்ணரசின் பொருட்டு அந்நிலைக்கு தம்மையை ஆளாக்கி விடுகிறார்கள். அருத்தந்தர்கள் கண்ணீர்கள் பார்க்கின்றோம் இல்லையா? எத்தனை பேர் தெய்வீக காரியங்கள் செய்வதற்காக எனக்கு திருமணமே வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டு போகிறார்கள். என்ன காரணங்கள்? மக்களை பெற்றெடுக்க முடியாததற்காக அல்ல, எங்களுக்கு அது தேவையில்லை, அதை விட உன்னதமானது நாங்கள் கண்டோம், அதை நாங்கள் தேடி போகின்றோம், அதை நான் தேடி போகின்றோம். இந்த இயேசு கிறிஸ்துவை நீ பார், நீ இந்த இயேசு கிறிஸ்துவை நீ பெற வேண்டும். இப்போ மறுபடியும் அங்கே எங்கே வந்து விடுங்கள், அந்த 15ஆம் அதிகாரம், எங்கே தொடங்குதல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம், அங்கே படிங்கள் 15வது வாக்கியம். நீ மிகவும் முதிர்ந்த வயதில் அமைதியாக உன் மூதாதையரிடம் சென்ற பின் நல்லகம் செய்யப்படுவாய். இனி 16, அவர்கள் இங்கே திரும்பி வருவர், ஏனெனில் எம்மோரியர் இழைக்கும் தீமை இன்னும் முழுமை அடையவில்லை இதா என்றார். அது முழுமை அடைஞ்சது அந்த தீமை. அப்படின்றால் தெய்வம் விட்டு கொடுக்கின்றார் ஒழிய தெய்வம் ஒரு நாளும் இல்லை விட்டு பிடிப்பது, விட்டு பிடிப்பது. இனி 17வது வாக்கியம், இதுதான் முக்கியமானது. கதிரவன் மறைந்ததும் இருள் படர்ந்தது, அப்பொழுது புகைந்து கொண்டிருந்த தீச்சட்டி ஒன்றும் எரிந்து கொண்டிருந்த தீப்பந்தம் ஒன்றும் அந்த கூறுகளுக்கிடையே சென்றன. அர்த்தம் புரிஞ்சிச்சா? அர்த்தம் புரிஞ்சா? 10ஆம் வாக்கியத்தை 11ஆம் வாக்கியத்தை படிங்கள், 11ஆம் வாக்கியம் படிங்கள். இந்த 11ம் 17ம் சேர்த்துக் கொள்ளுங்கள். 11 படிங்கள். அவர்கள் கதிரவன் மறையும் பறவைகள் தின்ன வந்த பொழுது அப்புறம் அவற்றை விரட்டி விட்டார். அடுத்தது 12, கதிரவன் மறையும் நேரத்தில் அப்ரஹாமுக்கு ஆழ்ந்த உறக்கம் வந்தது, அச்சுறுத்தும் காருள் அவரை சூழ்ந்தது. இதா இங்க எல்லாம் துண்டிக்கப்பட்ட அந்த இருக்கின்றன. இதை நம்ம 2 பேரும் ஒப்பந்தம் செய்ய வேண்டும். ஒப்பந்தம் செய்வதற்கு நீ எழுந்தால்தான் வர வேண்டும். நீ உறங்கி கொண்டிருக்கின்றாயே, உனக்கு நான் மகன், நீ எனக்கு மகன், நான் உனக்கு தந்தையாக இருப்பேன், வா என்று சில ஒப்பந்தம் செய்து போற சமயத்தில் இது அவன் உறங்கி கொண்டிருக்கின்றான். இப்போ 17வது வாக்கியம் படிங்கள். கதிரவன் மறைந்ததும் இருள் படர்ந்தது, அப்பொழுது புகைந்து கொண்டிருந்த தீச்சட்டி ஒன்றும். அது என்னது? தீச்சட்டி, தீப்பந்தம். அது என்னது? தீப்பந்தம் எதை குறிக்கிறது? இறைவனுடைய பிரசன்னம். அங்கே இஸ்ராயல் மக்களை நெருப்பு துணியிலும் பகலிலும், நெருப்பு துணியிலும் இரவில் அல்ல மேகத்துணியிலும் வழி நடத்தது யாரு? ஆண்டவர். அப்படி என்றால் வேறு யாரும் இல்லை, இறைவனுடைய பிரசன்னத்தை அதை மையப்படுத்தி இருப்பது. இனி அந்த கூறுகளுக்கிடையே அங்கு சென்றன. அப்ரஹாம் எங்க? கூறுகள் 2 பேர் போக வேண்டிய இடத்தில் யார், எத்தனை பேர் போனார்கள்? தெய்வம் மட்டும்தான் போயிருக்கின்றார், அப்ரஹாம் போகவில்லை. அப்ரஹாம் போகவில்லை. அந்த கூறுகளுக்கிடையே தெய்வம் கடந்து போகின்றார். அர்த்தம் என்பது என்ன? எடா அப்ரஹாமே, இதோ இவர்கள் வழி தவறி போய்விட்டார்கள், இவர்கள் போவார்கள் உங்களுக்கு தெரியும், அதனால தெய்வம் சொல்ல வார்த்தை, அப்படி போனாலும் நான் இதோட முழு பொறுப்பு நான் எடுத்துக்கொள்கின்றேன். வழி தவறி போன அவர்களை மீண்டும் நான் கொண்டு வருகின்றேன். இதா போய்விட்டார்கள். தெய்வம் 100% பொறுப்பு எடுத்துக்கொள்கின்றார். பொறுப்பெடுத்துக்கொண்டு தன்னையே இல்லாமல் ஆக்கிவிடுகின்றார். அதுதான் மக்களே இயேசு கிறிஸ்துவாக கடந்து வந்து சொன்ன வார்த்தை. எடுத்து படிங்கள். எங்கு நாம் வாசிக்கின்றோம்? லூக்கா நட்சத்திர 22ஆம் அதிகாரம் 20வது வாக்கியம். கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் உங்களுக்காக சிந்தப்படுகின்ற எனது இரத்தத்தால் நிலைநாட்டப்படும் புதிய உடன்படிக்கை. இரத்தத்தின் வழியாக மீண்டும் என்னை மீட்டு கொண்டு வருகிற தெய்வம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18-19. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18-19. உங்கள் மூதாதையரிலிருந்து வழி வழியாய் வந்த நடத்தையிலிருந்து
உங்களை விடிக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியவல்லவா? அது பொன்னும் வெள்ளியும் போன்ற அழிவுக்குட்பட்டதல்ல, மாறாக மாசு மரபற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள திரு ரத்தமாகும். அப்போ அங்கு உடன்படிக்கையில் 2 பேர் வர வேண்டும். அப்ரஹாம் ஒரு தெய்வம் உறங்க வைக்கின்றார். எடா நீ வேண்டாம், அந்த பொறுப்பை நான் எடுத்துக்கொள்கின்றேன். தெய்வம் உனக்காகவும் எனக்காகவும் அங்கு பலியாகின்றார். நம்முடைய குற்றங்களுக்காக நாம் தான் சாக வேண்டும். தெய்வம் மாறாக என்ன செய்கிறார்? அந்த பொறுப்பு அவர் எடுத்துக்கொள்கின்றார். உனக்காகவும் எனக்காகவும் அவர் பலியாகின்றார். எங்கட வாசிக்கின்றோம்? எசையா புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 4, 5, 6. நம்ம எல்லோருக்கும் தெரிந்த வாக்கியம். மெய்யாகவே அவர் நம் பிணிகளை அவர் சுமந்து கொண்டார். அடுத்தது நொறுக்கப்படுத்த என்று எண்ணினோம். அடுத்தது அடுத்தது 53. நீங்க படிச்சது கரெக்ட். படி. நம் தீசைகளுக்காக நொறுக்கப்பட்டார். அடுத்தது நிறைவாழ்வு அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். பார்த்தீங்களா? நமக்கு நிறைவாழ்வு அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அடுத்தது அவருடைய காயங்களால் நீயும் நானும் குணமடைகின்றோம். அவருடைய காயங்களால் நீயும் நானும் குணமடைகிறோம். எபிரேயர் திருமுகம் 9ஆம் அதிகாரம் 12, 13, 14. அவர் பலியாக படைத்த இரத்தம் வெள்ளாட்டுக்கிடாயும் கன்றுக்குட்டிகள் ஆகியவற்றின் ரத்தம் அல்ல. பார்த்தீங்களா? ஒப்பந்தத்தில் பார்த்தோம் இல்லையா? வெள்ளாட்டுக்கிடாய் கன்றுக்குட்டிகள் ஆகியவற்றின் ரத்தம் அல்ல. அடுத்தது அவரது சொந்த ரத்தமே. இயேசு கிறிஸ்து தான் வருகின்றார். உனக்காக எனக்காக பலியானவரா இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள். இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி ஏற்றுக்கொண்டு இவரை பற்றி நீ அறிக்கையிடு. அப்படி அறிக்கையிடுற சமயத்தில் தெய்வம் உன்னோடு இணைந்திருப்பார். நீ ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்து மந்திரவாதியான இயேசு கிறிஸ்து. நீ ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்து அற்புதம் அடையாளம் இயேசு கிறிஸ்து. அதை மட்டும்தான் நீ பார்த்தாய். நீ ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்துவை அறிக்கை எடுக்கின்ற என்னது துன்பம் நல்லா போடா இயேசுக்கு போடா அங்கே போடா இங்கே போடான்னு இயேசுவை சிலுவையில் அறைந்த பொழுது அண்ணன் மரியாள் போனால பையனை விட்டுருங்கன்னு ஜெபித்தாங்களா? இல்லையே. மாறாக நீ இப்போ நீ இதுக்கு தான் வந்திருக்கின்றாய். போய் சாகு, இதோ நான் இருக்கின்றேன் உன் பின்னாடி. மக்களே, இதா மரியாள் ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் கூடந்தது யாரு? மரியாள். அதனால் தான் இயேசுவால் சொல்ல முடிந்தது, இதோ உன்னுடைய மகன், இதோ உன்னுடைய தாய். மக்களே, எந்த இயேசு கிறிஸ்துவை நீ நானும் அடையாளப்படுத்துகின்றோம்? அந்த இயேசு, நீ அடையாளப்படுத்த இயேசு கிறிஸ்து யார் என்று பார். உனக்காகவும் எனக்காகவும் பலியான இயேசு கிறிஸ்து. உனக்காகவும் எனக்காக பலியான இயேசு கிறிஸ்து. இப்போ படிங்கள் 18வது வாக்கியம். அதில் எங்க தொடக்கத்தில் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம். அன்றே ஆண்டவர் அபிரகாமிடம் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார். எல்லாவற்றையும் என்ன செய்கின்றார்? அவர் தனக்கு உரிமையாக மாற்றி விடுகின்றார். அன்றே என்றால் அந்த நொடியிலேயே அபிரகாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றான்? உறங்கிக் கொண்டிருக்கின்றான். தெய்வம் அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டு இதா அங்கே பலியாகின்றார். புதிய இரத்தமாக புதிய உடன்படிக்கை வருகின்றார். அதுதான் மக்களே, புதிய உடன்படிக்கை எங்க? பலிப்பிடம். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, நீயும் நானும் வந்து விடுகிற இடம் ஒன்று உண்டு. எந்த இடம்? இங்கு வர வேண்டும். இதை விட்டு நீ எங்கு போனாலும் ஒரு சுக்கும் உனக்கு கிடைக்காது. எந்த சீதான் சரி, எந்த நிலம் சரி, இங்கு தான் நீ வர வேண்டும். அது 5 நிமிஷம் திருப்பலியாக இருக்கட்டும், 10 நிமிஷம் திருப்பலியாக இருக்கட்டும், 1 மணி நேரம் திருப்பலியாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட திருப்பலியாக இருந்தாலும் சரி, பாஷை தெரியாத திருப்பலியாக இருந்தாலும் சரி, உனக்கு புரியாத திருப்பலி இருந்தாலும் சரி, நீ பங்கெடு. நீ பங்கெடுக்கிற விதத்தில் உண்டு கிருபைகளும் அருளும் ஆசீர்வாதம். நீ பங்கெடுப்பது யாருக்காக? தெய்வத்தை காண்பதற்காக, தெய்வத்தை அனுபவிப்பதற்காக. ஆனால் நீ எந்த மனநிலையோடு நீ வருகின்றாய்? பிள்ளைகளை, மக்களை எங்கே நீ அடையாளப்படுத்துகின்றாய் என்று பார். போ, இயேசுவிடத்தில் எங்கே நீ சொல்லியிருக்கின்றாயா? இல்லையே, மந்திரவாதியான இயேசுவிடத்தில் தானே நீ அனுப்புகின்றாய். எப்படி மக்களே கிருபைகள் நமக்கு கிடைக்கும்? இன்று பிள்ளைகள் வாழ்க்கையில் சின்ன ஒரு தோல்வி வந்த உடனே நேர போய் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். சின்ன ஒரு பிரச்சனை வந்த உடனே இதை வீட்டு விட்டு ஓடி போகிறார்கள். சின்ன ஒரு மன்னிக்காமல் இதை போடி வீட்டு விட்டு வெளியே போடா வீட்டு விட்டு வெளியேன்னு சொல்லிக்கொண்டு வேறொரு வாழ்க்கையை தேடி போகிறார்கள். விசுவாச வாழ்க்கை விட்டு இதை போய் விடுகிறார்கள். என்ன காரணங்கள்? ஃபார்மேஷன் இல்லை.
இயேசுவை பற்றி நீ கற்றுக் கொடுத்தது எல்லாம் தவறானது தான் ஒழிய உண்மையான எதுவும் கற்றுக் கொடுக்கவில்லை. போ, படி, தூய ஆவிடத்தில் மன்றாடு. ஆண்டவரே, உன்னை பற்றியுள்ள அறிவு, தெளிவான அறிவு நான் கற்றுக் கொடுக்க எனக்கு சக்தியை தாரும் என்று கேள். மக்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக அல்ல, உன்னுடைய விருப்பத்தை அறிந்து கொண்டு அதை இந்த உலகத்தில் நான் செயல்படுத்த எனக்கு சக்தியை தாரும் ஆண்டவரை சொல்லிட்டு தூய ஆவிடத்தில் மன்றாடு. அவர் உனக்கு வேண்டிய காரியத்தை தருவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.